ஐபோனை பார்த்து கொண்டு புலம்பிக் கொண்டு போறதுகள் அது ஒரு மற்ற பக்கம். ஐயோ எத்தனையோ தாக்கு ஓட்டி கிடக்கும் இல்ல மெட்ரோக்குள்ள. இப்ப சரி, உண்மையான ஒருத்தன் கத்தி கொண்டு போனாலும் அதை நினைக்குங்க நான் போன்ல ஏதோ கேட்டு கத்தி கொண்டு போறான். உண்மையிலே இவங்க சரி. ஆமா, நான் ஒன்றை மட்டும் உண்மையாகவே சொல்றேன். அதாவது இந்த மொபைல் வந்த காலத்துல இருந்து உண்மையிலேயே ஒரு ட்ரெயின்ல பிரயாணம் பண்ண முடியாது, மெட்ரோல போக முடியாது, ஆமா. பஸ்ல போக முடியாது, ஒரு கொம்யூனல் அதாவது டிரான்ஸ்போர்ட் கொம்யூன் அதுகள்ல போக முடியாது. ஒரே சத்தமும் இரைச்சலும். ஒவ்வொருத்தனும் தன் பாட்டுக்கு, ஒருத்தன் பாட்டு கேட்பான், ஒருத்தன் டெலிபோன் கதைப்பான், ஒருவன் இல்ல அவன் காதுல போட்டு கதைக்கிறது சரி. அவன் நினைக்கிறது என்னவோ எங்களுக்கும் கேக்குது இல்லைன்னு போட்டு அவன் கத்துவான் இருந்து. இப்ப அவர் காதுல போடுறது அங்க மற்றவர் கதைக்கிறது கேட்க இவர் கத்துவார் இருந்து. இவர் கத்துவார். அப்ப பக்கத்துல ஒரு ஜீவன் இருக்கு அது அதை பற்றி டோன்ட் கேர். அன்னைக்கு சனிக்கிழமை கடைக்கு போயிட்டு இரவு வரைக்கில் வந்து பஸ் எடுத்துக்கொண்டு வரைக்கில் இரவு 10:30 மணி. இங்க லாச்சப்பிள்ளைல இருந்து எங்களோட வீட்டுக்கு பக்கத்தால பஸ் வந்து 2 பஸ் மாறணும். அவர் வந்து அதுவும் அந்த இருக்கப்பட்ட இடமே வந்து கண்டிக்கப்பை ஆக்களுக்கு தான், அதாவது இந்த வலு குறைந்த ஆக்களுக்கு தான் அது போட்டு வயது ஆக்களுக்கும் இருக்கும். இவர் வந்து அப்படியே வந்தார், இதெண்டார் போட்டுட்டு ஷர்ட்டை அப்படியே இழுத்து விட்டார், இதெண்டார். பக்கத்துல 2 பேர் அதுகள் வயது போனாக்கள் அதுகள் இருக்குது. தும்மண்டு தும்மி இதண்டு டெலிபோன் கலைஞ்சு, ஒரு பக்கம் டெலிபோன் ஒரு பக்கம் தும்மல். அதுல பக்கத்துல இருந்த மேடம் அவ ஏலாமல் அவ எழும்பி வெளியில போயிட்டு அவங்க டிஷ்யூ கூட வச்சு தும்ப மாட்டாங்க, இரும்ப மாட்டாங்க. வழக்கம் வேடமாட்ட செய்யறது. சரி மாமா, நீங்க தொடருங்க. நன்றி நன்றி, வணக்கம். நேரம் 8:58. இப்பொழுது நாங்கள் யோகா ஆசனம் மற்றும் பயிற்றுக்குள் செல்லலாம். இன்றைய பத்மினி என்று தான் இன்றைய கோச் எங்களுக்கு. பார்க்குறேன் எழுதி வச்சது பார்க்குறேன். நன்றி. முதலாவது என்ன ஆசனம்? சரி, எல்லோருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது ஆரம்பமாகின்றது யோகா மற்றும் ஆசனம். ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கும் இந்த வேளை நன்றியை கூறியபடி இப்பொழுது இன்றைய நாளுக்கான பயிற்சியை சொல்ல வருகின்றார் பத்மினி கமலாதன் அவர்கள். வணக்கம், வாங்க. பயிற்சியும் 16வது வாணி. 16. நன்றி அக்கா, நன்றி. சரி, 16வது ஆசனம் பயிற்சி 16. சரி, வாங்க சொல்லுங்க. முதலாவது நின்று கொண்டு தலையை செய்ய வேணும். இல்ல, கைய விரல 2 இப்படி பிடிச்சு கொண்டு இப்படி இருக்க வேணும். சரி, ஓகே, சரி. சரி, 10 வரைக்கும் இருந்தா காணும். அது சிம்முத்திரையான்னு சொல்றது. இப்படி இப்படி பிடிச்சி சிம்முத்திரையான்னு சொல்றது. இப்படி. ஓகே, என்னன்னு சொன்னீங்க வாணி? சின்முத்திரை. இப்படி அந்த இதுக்கு இதுல இருப்போம் தானே. ரெண்டாவது இந்த 2 கையை போட்டு பிடிப்போம். சிம்முத்திரை இந்த விரலும் இந்த விரல் இப்படி. ஓகே. ரெண்டாவது இல்ல, தலையில இருந்தா இப்படி கீழே போறது போல கைய இப்படி இப்படி உணர்றது. உடலை ஓமப் பண்ணுங்க. ஓமப் பண்றது உடம்பை. ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கு உதவும். அங்க ஜெயநரசனவர்களை காணும். எல்லோருடைய மியூட் பண்ண போட்டீங்களா வாணி? எல்லோருக்கும் மியூட் பண்ணுங்க.
தலையில இருந்துதானே வாணிமோகன் முதல் துவங்குறது. என்ன ஆசனம்? தோப்பு கர்ணம் போடுவோம். தோப்பு கர்ணத்துக்கு என்ன ஆசனம் தெரியா? 10 தரம் போடுவோம். இதுல இப்படி வச்சு தலைய உண்டு 2 இல்ல உங்களுக்கு தெரியுதுல, நீங்க தள்ளி நிக்க வேணும். ஓகே, மேல கீழே ஓ உண்டு கீழே மேல 2 3 4 5 6 7 8 9 10 தலைய இப்படி செய்யறதா வாணிமோகன்? 2 பக்கம் திருப்புறது. இப்படி வலது இடது வலது இடது 2 வலது இடது 3 வலது இடது 4 வலது இடது 5 வலது இடது 6 வலது இடது 7 வலது இடது 8 மட்டும்தானே வாணிமோகன்? அது எவ்வளவும் செய்யலாம், 7 மணி வரைக்கும் செய்யலாம். கழுத்துல இது 8 காணும். ஓகே, 8 கழுத்து கழுத்து இது கழுத்து உரிய பயிற்சா. இப்ப முதல்ல கழுத்து ஓ சுத்துங்க 5 தரம். தலை தலை 2 3 கழுத்துல 4 5 மற்ற பக்கம் பலம் பலம் 2 3 4 5. கழுத்து மாத்திரம்தான் சுத்துறது, உடம்பு சுத்தல. சரி, இனி இது இப்படி செய்வது வாணிமோகன். ஒவ்வொன்று உண்டாக்கியில இருந்து மேல வர செய்வோம். கைக்கு ஓகே, வெந்து இங்கால 2 தரம் இங்கால முன்னாலே பின்னாலே. மற்றது வாணிமோகன் இப்படி கைய பிடிச்சு கொண்டு மற்ற இதுக்கு உடம்பு இப்படி கையை சுத்தணும். இடுப்புல கையை வச்சு 1 2 3 4 5 பின்பக்கமாக 1 2 3 4 5. மாட்டாசனம் மாட்டு பயிற்சி 1 2 3 4 5 பின்பக்கமாக 1 2 2 3 4 5. இப்ப 2 கையையும் 1 2 3 4 5
அஞ்சு ஒன்று ஒன்று இரண்டு ரெண்டு மூன்று மூன்று நான்கு 4 5 கயிறு மற்ற அடிக்கலாம் இப்படி பாருமகன் இப்படி செய்வோம். கயிறு அடிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 பின்பக்கமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற இப்படி பாருங்க ம் 1 2 3 4 1 2 3 4 1 ஓகே. கழுத்துக்கு கைக்கு தந்தாச்சு. அடுத்தது இப்படி 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 நிக்கிறது பாருங்க இடுப்பு இப்படி இடுப்பு இடுப்பு ஓ 5 வட்டங்கள் பெரிய வட்டம். கால்களை கொஞ்சம் நிறுத்தி 1 2 2 3 3 4 4 5 6 6 7 8 8 மற்றவள 9 1 10. மற்ற பக்கம் 1 1 2 2 3 3 4 4 5 6 6 7 7 8 9 10. இனி 8 போடுற மாதிரி வேணுங்க 8 1 2 3 4 5 6 7 8 8 போட்டாச்சு. இனி இப்படி வேணுங்க இப்படி இல்லை, முழங்காலுக்கு போயிட்டு ஓகே ஓ ஓகே முழங்காலுக்கு போயிட்டு இப்படி போய் முழங்காலில் காலை வச்சு கொஞ்சம் கால்களை அகற்றி 5 வட்டங்கள் 1 2 3 4 5 1 2 3 4 5. மெதுவாக எடுத்து கொஞ்சம் கால்களை விசிக்கி போட்டு முன்னுக்கும் பின்னுக்கும் பக்கவாட்டுக்கும். இப்போ முடியுமானவர்கள் சோற பிடிக்கலாம். இதெல்லாம் இப்படி இப்படி 1 அப்படி வட்டம் போடலாம். காலில் 2 3 4 5. அப்புறம் பின்பக்கம் அதே காலை பின்பக்கம் 1 2 3 4 5. நேஸ் பண்ணி சொல்ல கவனம் பிடிங்கோ ஏதாவது. ஓகே. இப்போ 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. இப்போ முடியுமானவர்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி. கால்கள், தலை, கழுத்து, கை, இடுப்பு, முழங்கால். இப்போ கால்கள் குறி வச்சு தான் எதில் போகணும்? விரல்களில் நடங்கோ, கைகளை விசுக்குங்கோ அல்லது இப்படி பொத்தி மூடுங்கோ. ஓடுற இல்லைக்கா விரல்களில் நடக்கணும். விரல்களில் நடங்கோ. பின்பு குதிகளால் நடங்கோ. பிறகு பக்கவாட்டில் நடங்கோ. கைகளுக்கு எப்பவும் ஒரு உற்சாகத்தை கொடுங்கோ. விசுக்குங்கோ அல்லது இப்படி இப்படி பத்தி மூடுங்கோ. அடுத்தது மற்ற பக்கம் பக்கவாட்டில் சரி. நன்றி. இப்ப நின்று வண்டி ஓடுங்க. நின்று வண்டி ஓடுங்க விட மாட்டா.
நன்றி நன்றி நன்றி. இப்ப வாணி செய்த பெருவிரலை வந்து போட்டு நிமிந்து எழும்பு காலால் அப்படி இப்படி. செய்ததெல்லாம் பயிற்சி. இப்ப இனித்தான் ஆசனங்களுக்குள்ள போறோமா? வாணி பயிற்சியில விரலை கீழே வச்சு ஒன்று இப்படி எழும்புறது காலால. அது ஆசனத்துக்குள்ள வரும், பயிற்சி இல்லை. இல்ல பயிற்சி இல்ல. இப்படி இப்படி பெருவிரல் 2 விரலையும் காலில் நிலத்துல இல்லாம அப்படி இப்படி. ஆமா ஓகே. விரல்கள்ல நின்றுட்டு திரும்ப தண்டுறது, திரும்ப குதியில நின்று. ஆமா ஓகே சரி, களைச்சிட்டு கூட. இப்ப என்ன ஆசனம் செய்வோம்? இருந்து கொண்டு செய்யற உக்கட்டாசனம் என்றா இருக்கை நிலை ஆசனம். கைகள் அப்படியே நேரா உங்களோட புஷத்துக்கு முன்னாடி நீட்டி ஒரு கொஞ்சோண்டு கால்கள் அகத்தி இருந்தும் நின்றும் ரெண்டும் இல்லாத மாதிரி. சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக இடம்பிட்டு இப்ப இதுக்கு பேர் என்ன? மராசனம். இல்ல, ஒத்த கை எப்படி வச்சு சைட் பக்கத்துல வச்சிட்டு அர்த்த கடி ஆசனம். எழுதி வைங்க, அர்த்த கடி ஆசனம். ஒரு கை அப்படி நேரா உயர்த்திட்டு மற்ற கை பக்கம் இப்படியே கொஞ்சம் சரி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை மெதுவா அடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இப்ப அடுத்த கையை அப்படி நேராவே இப்படி போகணும், சரிக்காம எவ்வளவுக்கு கூட காதால் இழுத்து இப்படி இழுக்க முடியுமோ அப்படி. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை தளர்த்தி தடாசனம். எப்படி தடாசனம் தெரியுமா? கைகளை இப்படி வச்சு இப்படி மேல போய் இப்படி விரல்களால நிக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. இல்ல ஜம்பட தேவையில்ல பத்மினி, அப்படியே நிக்கிறது விரல்களால. இந்த கை அப்படி வச்சு இப்படியே கொண்டு போய் இப்படியே நிக்கிற விரல்களால, சொல்ல தேவையில்லை. சரியா? சரி, நன்றி. இதுக்கு பேர் என்ன? தடாசனம். இப்ப எத்தனை ஆசனம் செய்துட்டோம்? என்ன? 3 செய்தோம். 3 ஆமா. என்னென்ன? உச்சட்டாசனம், அர்த்தகடி ஆசனம், தடாசனம். தடாசனம். ஆசனம் தான் தடாசனம். சேர்த்து சொல்லுங்க. தானா? ஓ, தம்பிக்கு வர தான். சரி, இன்னும் 2 செய்துட்டு நாங்கள் கண் பயிற்சி போவோம். மராசனம். சரி, ஓகே. மராசனத்துக்கு என்ன செய்யணும்? இந்த காலை இந்த முழங்காலுக்கு மேல வச்சுட்டு இந்த கைகள் எப்போ உயர்த்தி முடிவானவர்கள் இப்படி இந்த கை எங்கண்ணா இப்படி நிக்கணுமா? சரி, இப்படி மேல அந்த கிளைகள் இருக்கும் மரத்தின் கொப்புகள் அப்படி. 1 2 3 4 5. அங்க என்ன காணும்? வந்து போறேன். சரி, அடுத்தது மாட்டாசனம். 1 2 3 4 5. மெதுவாக எடுத்துட்டு அடுத்தது ஏகபாதாசனம். ஏகபாதாசனம். இப்போ இந்த சுவரோட பக்கத்துல பிடிங்கோ, எது பக்கத்துல இருக்கோ அதை பிடிக்கும். முடியுமான்றா மட்டும் நேவி சட்டி முடியுமாண்டா இல்லாட்டி இருக்கலாம், நீங்க பிரச்சனை இல்லை.
அதப்போ இந்த பாதம் இருக்குத்தானே, இந்த பாதம் வந்து எங்களோட தொடை இப்படி நிற்கணும், இப்படி நிற்கணும், இப்படி 1 2 3 முடியாட்டா விடுங்கோ. 4 5 6 7 8 9 10 மெதுவா 8 மாட்டாசனம். அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. 5 பிராவோ ஆசனங்கள். செல்வி, ஆ பிராவோ செல்வி. 5 ஆசனம் வேண்டாச்சு. ஓகே, 5 ஆசனங்கள் என்று செய்திருந்தோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்ப இருக்கு மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, உடல்களுடன் பேசுவார். சரி, நன்றி. பணி அந்த கையை இப்படி செய்யறது இருக்கு. அதான் அதான் அது மூச்சு பயிற்சி என்ன சொல்றேன் நினைக்கிறேன்னா. ஓகே, சரி, கைகளை மேலெடுத்து படாரண்டு போடணும். சொல்லுங்கப்பா, கதிரை நிற்கிது இல்லை. சரி, மூச்சை மேல் எடுத்துட்டு போய் கைகளை விடைக்கல மூச்சை விடணும். சரி, வாயால் விடுறதில்ல, மூக்கால் விடணும். என்ன உங்களுக்கு வாய் வாண்டிருக்கு இல்லையா? போக விரும்ப இந்த வாயை மூடிட்டு வாயை விட்டு மூக்கால் எடுத்து மூக்கால விடுங்க. நன்றி. அப்பவே மறக்கிறவில்லை. அடுத்து மூச்சு பயிற்சி. மோதிர விரலும் பெரிய விரலும் பிடிச்சிட்டு ஒரு மூக்கால மூச்சு எடுத்துட்டு மற்ற மூக்கால விடுங்க. நன்றி. நல்லா இருக்கு. என்ன இப்போ நாங்கள் வாயை மூடி இருந்தோம்டா எங்களுக்கு அந்த மூச்சு அப்படி வாயில் எடுக்கணும். நாங்கள் வாயும் திறக்கிறபடியா எங்களை மறந்து வாயில் எடுக்கிறோம். வாயில் மூடிட்டோம். உள்ளதுகளும் வெளியில வந்துடும். அப்போ ஒன்று உள்ள எடுத்து உள்ள ஒரு முக்கால் விடலாம், அல்ல ஒரு முக்கால் எடுத்துட்டு மற்ற முக்கால் விடலாம். சரி, நன்றி. கண் பயிற்றுக்குள்ள வாங்குவோம். கன்னத்துல கையை வைங்குவோம். மேல கீழே 1 இடது பக்கம் வலது பக்கம் 10 தரம். பத்து. கண்களை அப்படியே சுற்றி வாங்கோ. வலது பக்கம் பத்து. நன்றி. உடல் உறுப்புகளுடன் பேசுங்கோ. யாராவது நேவிஸ் பிலிப்ஸர்கள் பேசுங்கோ. ஓகே.
என்னுடைய கை, என்னுடைய விரல், என்னுடைய சும்மாவா கசாப்பு கடையில் வேலை செய்கிற சும்மா விரல்கள் இல்லை. வெண்டைக்கால் போயில வெண்டைக்காய் மோதிரம் போடுற இது அழகான விரல், இது ஒரு சுட்டு விரல், இது ஆள்காட்டி விரல், என்னுடைய பெருவிரல் எல்லோருக்கும் இயக்கமாக இருக்கிற என்னுடைய பிறவிரல் எல்லோரும் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது, எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. சரி எங்களுடைய கை பேசுங்க. இயக்கம். இப்போது நாங்கள் எங்களோடு எங்கள் உடல்களோடு பேசுகின்ற இந்த நேரம் அமைதியாக இருந்து நாங்கள் பேசுவோம். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை நாங்கள் பேசும் நேரம் எங்களுடைய கால் விரல்களை நாங்கள் பயன்படுத்தி இந்த பயிற்சியை செய்யும்போது எல்லாம் இயங்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாலும் குதிகாலும் படக்காலும் எங்களுடைய குதிகாலும் மிகவும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கணக்கால் கெண்டைக்கால் அனைத்தும் சிறப்பாக இயங்குகின்றது. என்னுடைய முழங்கால் பகுதி, முழங்கால் சீலுகள், முழங்கால் மூட்டுகள் அனைத்தும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அழகாக எங்களுடைய முழங்கால் பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தொடைப்பகுதி, எங்களுடைய பின்பகுதி அனைத்தும் மிகவும் சிறப்பாக இயங்குகின்றது. எங்களால் எங்கள் கால்களை மிகவும் அழகாக சிறப்பாக அசைத்து எங்களுடைய பயிற்சிகளை செய்ய முடிகிறது. எங்களுடைய வயிற்றுப்பகுதி, வயிற்றின் உள்ளுறுப்புகள், எங்களுடைய பெருங்குடல், சிறுகுடல், எங்களுடைய கணையம், சிறுநீரகம் அனைத்தும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் இந்த யோகா பயிற்சிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. எங்களுடைய இடுப்பு பகுதி, இடுப்பின் உடைந்த பகுதிகள், வளைந்த பகுதிகள் அனைத்தும் நாங்கள் இந்த இடுப்பை அசைத்து செய்யும் போது எங்களுக்கு வளையக்கூடியதாக, நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் சிறப்பாக எங்களுடைய இடுப்பு பகுதி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய முதுகு, முள்ளந்தண்டு பகுதிகள் அனைத்தும் சிறப்பாக இயங்குகின்றது. எங்களுடைய மார்பகம், நெஞ்சு பகுதி அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய கழுத்து பகுதி, எங்களுடைய பின் கழுத்து, புடரி, தொண்டை, குரல் வளம் அனைத்தும் சிறப்பாக இயங்குகின்றது. எங்களுடைய கழுத்தின் முள்ளந்தண்டு பகுதி மேற்பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதி மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய முதுகு, தோள்பட்டைகள் அனைத்தும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய முகம், எங்களுடைய நாடி, எங்களுடைய தாடை, எங்களுடைய பல், எங்களுடைய நாக்கு, எங்களுடைய வாய் அனைத்தும் எங்களுக்கு சிறப்பாக இயங்குகின்றன. எங்களுடைய செவிப்பிடங்கள் இயங்கக்கூடியதாக இருக்கின்றது, நன்றாக கேட்கின்றன செவிப்பிடங்கள். எங்களுடைய சுவாசப்பை, எங்களுடைய நாசியின் மூலம் விரைவாக நாங்கள் சுவாசம் செய்து உள்ளிழுத்து வெளியே விடுவதற்கு மிகவும் சிறப்பாக எங்களுடைய நாசி இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கண் பார்வை, எங்களுடைய புருவங்கள், இமைகள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் மேலும் கீழும் அக்கம் பக்கம் சுற்றி பார்க்கும் அளவுக்கு எங்களுடைய கண்கள் சிறப்பாக பார்வை பெற்று இருக்கின்றன. எங்களுடைய நெற்றி பொட்டுக்கள் அனைத்தும், எங்களுடைய மூளையெல்லாம் சிறப்பாக இயங்கி எல்லாவற்றையும் நாங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியதான அந்த மூளை எங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தலைப்பகுதி, எங்களுடைய உச்சந்தலை, எங்களுடைய மயிர்கால்கள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பயிற்சியின் மூலம் நாங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த பயிற்சிகளை செய்து கொண்டிருக்க எங்களுடைய உடல் இயக்கத்துக்கு எங்களுக்கு இயக்கக்கூடியவதாக இருக்கும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நோயா பயிற்சி ஆசனத்துக்கும் நோய்கள் நீங்கி நாங்கள் நலமோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கை இந்த யோகா பயிற்சியத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பயிற்சிகளுக்கு ஊக்கமளித்த தர்சினி அவர்களுக்கும் பாமுக உறவுகளுக்கும் பாணிமோகர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. உள்ளங்கையை தேய்த்து எங்கள் கண்களில் 3 தடவை ஏற்றுக்கொள்வோம். உள்ளங்கைகளோடு பார்த்து ரஜினி அவர்களுக்கு நன்றி. பத்மினி கமலாந்தன் அவர்கள் இன்று பயிற்சியாளராக இருந்தார், நன்றி. உடனோடு பேசிய நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் மற்றும் செல்வி அக்கா
நகுலவை உதவி செய்த செலுத்த வாணிமோகனுக்கு நன்றி. அதொன்றும் பரவாயில்லை. மற்றது ஜேனட் சார் செய்தாரா தெரியவில்லை. பாலனண்ணாக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம். எல்லோருக்கும் நன்றி சகோதரி. நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். ரொம்ப நன்றி சகோதரி. நீங்க இந்த பயிற்சி கைக்கு பயிற்சியா செய்யற நீங்கள்? ஆனா ஓ மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, மற்றது அந்த தலை மேல உயர்த்தி கீழே வைக்கிறது, சைட்டுக்கு மற்ற கை பயிற்சி, கை உதறது, சரி 5 சேரணும். சரி சரி நல்லது நல்லது. நன்றி நன்றி. ஜேனட் சார் செய்தீங்களா? நகுலவதி செலுத்தவர்கள் இந்த இந்த பேக்ரவுண்டை தயவு செய்து மாத்துங்க நகுலவதி அவர்களே. அதுதானே ஏதாவது பிளேன் மயில் அவர் செய்யறது தெரியுது இல்ல, வேற பேக்ரவுண்ட் ஒன்றை போடுங்க. ஒரு பிளேனானது போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நல்ல வேற பூக்கள் போட்டா படியா இருக்கும். ஏன்னா இதை போட்டுக்கோங்க, அதை வெளியே இருந்து செய்யற மாதிரி காட்டி கொண்டிருக்கிறோம். அது தெரியுது இல்ல. நன்றி. நானே ம் இப்ப முடிஞ்சது தானே. நீங்கள் அந்த மூச்சு பயிற்சி சொல்லும் பாய அதுக்கு முதல் ஆவண்டம் பேக்ல அப்ப பைப் இருக்குல்ல குசிட்டிக்குல வார பைப்பில தண்ணி வாரத்துக்கும் அந்த பம்மில வாரத்துக்கும் வித்தியாசம் இல்ல. அதுல வேறதான் நாங்க பம்முக்குள்ளாலே எடுக்கிறோம். இல்ல மூக்கால செய்யும் போது நல்லா இருக்குது. காலையிலையும் இந்த பாத்ரூமுக்குள்ள போய் இந்த மூக்கு 2 மூக்காலையும் இந்த சீரும் போது அதான் சீராதெல்லாம் சீறி கொள்ளுக்கும், வராதெல்லாம் வந்து சேரட்டும். எதுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற நவதானியம் எல்லாம் வந்துடும். வந்துச்சு மூக்கை பத்தி கண்டு ஒரு பக்கம் செய்யும்போது நிறைய அந்த அப்படியே உள்ளுக்கு இருக்கிற அந்த இதெல்லாம் வெளியில வர்றது சிறப்பாக மிக மூக்கும் நல்ல சுவாசம். இல்ல அது நல்ல அந்த மூச்சு பயிற்சி மூக்குக்கு. நாங்க வாய எங்களை அறியாம வாயாண்டு கொண்டிருக்கிறோம். அப்ப வாய மூடிட்டு எனக்கு வாணி அந்த சுவாச பிரச்சனை இது கொஞ்சம் இருக்கிறபடியே எனக்கு அந்த வாயாலதான் கூட அந்த படுக்கைகளை எல்லாம் மூச்சு எடுக்கு. அதுக்காகத்தான் நான் அந்த எப்பவும் இது வச்சிருக்கிறேன். அதான் அது என்னது அந்த சொன்ன அந்த விக்ஸா அம்மா விக்ஸ். ஓகே ஓகே. அது டக்கண்டு உடனே அப்படி டக்கண்டி தானே பிடிச்சா கொஞ்சம் லேசா இருக்கு. சரியா நன்றி. எல்லோருக்குமே நன்றி. ஆசிரியர் தர்ஜினி சர்வநாதனுக்கும் நன்றி வணக்கம். 10 நிமிஷம் முன்னாடி சிறப்பான மிக சிறப்பு. நாங்க இப்ப வேண்டா பிடிச்சிட்டோம். சரியா அதுதானே இப்ப தெரியாத அறிஞ்சு கொள்றோம். கலந்து கட்டி தான் செய்தான். இல்ல கலந்து கட்டி இதுக்கண்டு செய்ய ஆரம்பத்துல எங்களுக்கு. பிறகு இப்பதாமலாங்குது தலைக்குரிய பயிற்சி, பிறகு கழுத்துக்குரிய பயிற்சி, பிறகு கைகளுக்குரிய பயிற்சி, பிறகு இடுப்புக்குரிய பயிற்சி, பிறகு முழங்கால்கள் கால்களுக்குள்ள பயிற்சி, பிறகு பாதத்துக்குரிய பயிற்சி. நல்லா இருக்கு என்ன? முதல்ல எங்களுக்கு அதை தெரியாம தானே எல்லாத்தையும் கலந்து செய்தபடினால அப்ப இப்ப ஆசனம் வேறது பயிற்சி வேறது அது தெரியும். இப்ப நீங்கள் சிவரோட செய்வது அது செய்யல. அது பாப்ப நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாத்தி மாத்தி செய்யலாம். களைச்சு போயிடுவோம் எல்லாத்தையும் ஒன்றா செய்த மாட்டேன். ரெண்டாவது பயிற்சி தானே. அப்ப பயிற்சி வித்தியாசம். மற்றது இன்னும் 2-3 செய்யல தானே பயிற்சியில. இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்யல நாங்க. நாளைக்கு ஞாபகப்படுத்தும் செய்யும். கண் பயிற்சிக்கும் விரலை நீட்டி அதுவும் நல்லா இருக்கு. அது கண்ணுக்கு நான் இரவு செய்தேன். நான் வாணி பாக்குறது அதுக்கு முதல்ல இப்படி செய்து போட்டு எங்களுக்கு ஒரு தனி மாதிரி ஒன்றை வச்சிருந்துட்டு இந்த தடியை மாட்டுவார். அப்ப நாங்க அதை அப்படியே அந்த கண்ணை அப்படி அந்த தடியை கொண்டு இப்படி பார்த்து கொண்டே வர வேணும். மேலும் கீழும் அப்படி காட்டுவது டெஸ்ட் பண்ற நேரத்துல அப்படித்தான் செய்யறாங்க எங்களுக்கு. இப்ப இந்த கண் பார்வை எங்களுக்கு நல்லா இருக்குது. அப்படி செய்யும் போது ஒவ்வொரு நாளும் வேற பயிற்சி நிறைய இருக்குதானே. மற்ற ஆசனங்களா உங்களுக்கு கீழே இருந்து செய்ய அப்படின்னால கஷ்டமே தவிர ரெண்டு செய்யற ஆசனங்கள் இன்னும் தர்ஜினிட்ட கேட்போம் வேற எதுவும் இருக்கான்னு கேட்டுட்டு செய்வோம். நன்றி.